இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுடைய சிலுவையை குறித்தும் அந்த சிலுவை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களையும் குறித்து மாத்திரம் பேசுவதற்கு கிறிஸ்து என்னை அனுப்பினார். சிலுவையை நாம் ஆலயத்தில் மேலே வைக்கிறோம், சிலுவையை கழுத்திலே அணிந்து கொள்கிறோம். பலிபீடத்திலே சிலுவை இருக்கிறது, அதே போல விசேஷித்த விதமான போதகர்களுடைய அங்கியில் சிலுவை இருக்கிறது. நம்முடைய வேதத்திலே முன்பக்கத்தில் சிலுவை இருக்கிறது, நம்முடைய வீட்டிலே சிலுவை இருக்கிறது, கழுத்தில் சிலுவை இருக்கிறது, மோதிரத்தில் சிலுவை இருக்கிறது, திருமண வீட்டில் சிலுவை இருக்கிறது, கல்லறையிலும் சிலுவை இருக்கிறது. ஆனால் இந்த சிலுவையினால் என்ன பயன் என்பதை நாம் இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளவில்லை. சிலுவை என்ற பதத்திற்கு லத்தீன் மொழியிலே கிரக்ஸ் என்ற வார்த்தை, அதுதான் மூல பதம். அந்த மூல பதத்தில் இருந்துதான் சிலுவை என்ற ஒரு வார்த்தை வந்தது. இந்த சிலுவை ஏன் வந்தது, எப்படி வந்தது என்றால், அந்நாட்களிலே ரோமர்களுடைய ஆட்சி யூதேயாவிலே வந்த பொழுது அவர்கள் முதலாக சிலுவையின் மரணத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ரோமர்கள் மிகவும் கொடுமையானவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள். ரோம போர்ச்சேவர்கள் மிகவும் கொடுமையானவர்கள். குற்றவாளிகளை தண்டிப்பதில் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் செயல்படுகிறவர்கள் தான் ரோம போர்ச்சேவகர்கள். ரோம அரசாங்கம் அந்நாட்களில் குற்றவாளிகளை தண்டிக்கும்படி சிலுவை மரணத்தை அது அறிமுகப்படுத்தியது. அந்நாட்களில் உள்ள சிலுவையானது கிட்டத்தட்ட ஒரு 12 அடி அவ்வளவு உயரம் இருக்கும். சில சிலுவையிலே அந்த நெடுஞ்சட்டம் குறுக்கு சட்டம் என்ற 2 சட்டமும் இருக்கும். சில சிலுவையிலே இந்த குறுக்கு சட்டம் மேலே இருக்கும், சில சிலுவைகளில் நடுவில் இருக்கும், சில சிலுவை எக்ஸ் வடிவிலே இருக்கும். சிலரை சிலுவையில் அறையும் பொழுது தலைகீழாய் அறைவார்கள். சிலுவையிலே அறையப்படுகிற மனிதன் சில வேளைகளில் 4 நாட்கள் கூட சாகாதபடி துடித்துக் கொண்டிருப்பாராம். அப்படி சாகாது துடித்து கொண்டிருக்கிற மனிதனை அவனுடைய முழங்கால்களை கட்டையால் அடித்து அல்லது இன்னும் பல சித்திரவதை பண்ணி அவனை சாகடிப்பார்களாம். பொதுவாக முழங்கால்களை முறித்து அல்லது இன்னும் காயப்படுத்தி ஈட்டினால் குத்தி இது போல சித்திரவதைப்படுத்தி அவர்களை சாகடிப்பார்கள். இந்த குற்றவாளிகள் தொங்க வேண்டிய இந்த சிலுவை எதற்காக? இரட்சகருக்கு. கொலை செய்தவர்கள் தொங்க வேண்டிய இந்த சிலுவை ஏன்? மீட்பருக்கு. பிதா ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அனுமதித்தார் என்றால், வேதம் தெளிவாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்களும் நானும், நேற்று நான் சொன்னேனே, முழு உலகத்திலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களும் செய்த பாவத்திற்கு தண்டனை மரணம். இந்த மரணத்தை ஒரு மனிதனுடைய மரணமோ 100 பேருடைய மரணமோ நிவர்த்தி செய்ய முடியாது. பழுதற்ற குற்றமற்ற தேவகுமாரனாகி இயேசுடைய மரணம்தான் நிவர்த்தி செய்ய முடியும். சரி, இயேசுவை பிதா வேறு விதத்திலே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம், ஆனால் இரத்தம் சிந்தி மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி கேட்க வேண்டும். உம்முடைய இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவும், உம்முடைய இரத்தத்தினால் என் பிள்ளைகளை கழுவும், உம்முடைய இரத்தத்தினால் என் வீட்டாரை கழுவும் என்று நாம் கேட்க பழக வேண்டும். இங்கே ஆண்டவர் இயேசுவை பிதா சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் அந்த சிலுவையை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார். சரியாய் ரோமர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்தில் இயேசு வந்து பிறக்கவும், ரோமருடைய அந்த தண்டனை முறையில் ரத்தம் சிந்தி மரிக்கிற அந்த முறையில் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காகவும் பிதா இயேசுவை ஒப்பு கொடுத்தாராம். இன்னும் ஒரு சில வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22 24 வரை வாசியுங்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்கள். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பவுல் எழுதுகிறார், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் எப்பொழுதும் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு அடையாளத்தை தான் கேட்பார்கள். அற்புதம் செய்யும் பார்க்கலாம் என்று கேட்பார்கள். ஏனெனில் அற்புதத்தை கண்டால் தான் அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஏன்?
பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே நடந்து வந்த பொழுது தேவன் அற்புத அடையாளங்களை செய்தார். ஆகவே அவர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விசுவாசித்தார்கள். அவர் அற்புதத்தை செய்தாலும் அவரை நம்பவில்லை, அது அடுத்த விஷயம். கிரேக்கர்கள் எதை தேடுகிறார்களாம்? ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் பவுல் எழுதுகிறார், அடையாளத்தையும் அற்புதத்தையும் ஞானத்தையும் அல்ல, ஒன்றே ஒன்றை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன் நாங்கள் அவரை பிரசங்கிக்கிறோம்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஏன்? அவர்தான் தேவ பலன், அவர்தான் தேவ ஞானம். ரட்சிப்பதற்குரிய பலன் அவரிடத்தில் தான் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுதான் மெய்யான அறிவு. அதே போல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றே ஒன்றை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். சிலுவை மரணம் இருக்கிறதே, அந்த மேன்மையான மரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பாடு மரணத்திற்கு இயேசுவை பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். இந்த பாடு மரணங்களின் வழியாய் இயேசு கடந்து செல்லும்படி பிதாவானவர் அனுமதித்தார். இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது ஜீசஸ் ஆஃப் நாசரத், கிங் ஆஃப் த ஜூஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. ஏசுஸ் நசரனுஸ் ரெக்ஸ் யூதயுரும் என்று அதற்கு பொருள். அதாவது 3 மொழிகளிலுமே அங்கே எழுதப்பட்டிருந்தது. இவர் யூதருக்கு ராஜா என்று தான் சொன்னதாக எழுதப்பட்டிருந்தது. அப்படி என்றால் சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு மனிதரும் எதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அவர் ராஜா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் அதை அறியவில்லை, அன்றைக்கு இருந்த மேன்மக்கள் அதை அறியவில்லை, அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் அதை அறியவில்லை, அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள் அதை அறியவில்லை. ஆனால் பேதைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த சிலுவையை குறித்து அறிந்து கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். சரி, ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு சென்ற அந்த பாதையில் அவருக்கு நடந்தது என்ன? சுருக்கமாக சில வசனங்களை நாம் வாசித்து அவருக்கு நேரிட்ட காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு சிலுவை மரணம் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருகிறது என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், எல்லாரும் நான் சொல்லுகிற வசனத்தை சற்று கவனமாய் கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி, ஆண்டவர் இயேசு பஸ்காவை மேல் வீட்டிலே ஆசரித்த பின்பு தன்னுடைய சீஷர்களோடு கூட கெத்செமனேயிலே ஜெபிக்க செல்லுகிறார். அவருக்கு தெரியும் தன்னை யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் என்று. கெத்செமனேயிலே சீஷர்களை தன்னோடு கூட அழைத்து, என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் சீடர்களால் அவரோடு கூட அமர்ந்து ஜெபிக்க முடியவில்லை, நித்திரை செய்கிறார்கள். 3 முறை இயேசு கெத்செமனேயிலே போய் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, இப்பொழுது எழுந்திருங்கள், போவோம், வாருங்கள் என்று சீஷர்களை அழைக்கிறார். சீஷர்கள் எழும்புகிறார்கள். சீஷர்கள் எழும்பி இயேசுவோடு கூட வெளியே வரும் பொழுது அங்கே பிரதான ஆசாரியர் அனுப்பி வைத்த வேலைக்காரர்களும் ரோம போர்ச்சேவகர்களும் யாரோடு கூட வருகிறார்கள் தெரியுமா? யூதாஸோடு கூட வருகிறார்கள். அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தவன், 3 ஆண்டுகள் இயேசுவின் உபதேசத்தை கேட்டவன், 3 ஆண்டுகள் இயேசுவோடு அப்பத்தை புசித்தவன், இயேசுவோடு கூட போஜனம் செய்தவன், பானம் செய்தவன், இப்பொழுது ரோம போர்ச்சேவகர்களையும் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இயேசுடைய உள்ளம் எவ்வளவாய் உடைந்திருக்கும் அல்லவா? அவருடைய உள்ளம் உடைந்து போனது. சரி, அவர்கள் வந்தார்களே, வந்தவுடன் இயேசுவை கட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அந்நாட்களில் குற்றவாளியை கைகளை பின்னாக வைத்துதான் கட்டுவார்களாம். இயேசுவை அவருடைய கைகள் பின்னாக வைத்து அவரை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். ஒரு குற்றவாளியை போல் கைகள் கட்டப்பட்டவராய் அவர் நடந்து போகிற காட்சியை நீங்கள் கட்டாயம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். விசுவாச கண்களால் அதை கற்பனை செய்வது தவறே அல்ல.
கைகளை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். 7 கூட்டத்தாருக்கு முன்பதாக இயேசு நிறுத்தப்படுகிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். முதலாவது அவரை அண்ணா அவர்களிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். அண்ணாவும் காய்பாவும் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள். காய்பா என்பவன் அண்ணாவுக்கு மருமகன். இயேசுவை பிடித்துக்கொண்டு முதலாவது அண்ணா என்பவனிடத்தில் அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அவன் ஆண்டவரை விசாரிக்கிறார். என்ன கேட்கிறார்? இயேசுவே, நீ யார்? ஆண்டவர் அவருக்கு சில வார்த்தைகளை சொன்னார். ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு பகுதியை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இணைத்து நேற்று உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினேனே, அந்த புத்தகத்தில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. படியுங்கள், பயன்பெறுங்கள். அண்ணா ஆண்டவர் இயேசுவினிடத்தில் விசாரிக்கிறார். அப்பொழுது ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறது இயேசு என்ன பதில் சொன்னார் என்று. இன்னொரு சுவிசேஷத்தில் அவர் சொன்ன பதில் நிமித்தம் ஒருவன் ஓங்கி கன்னத்தில் அவரை அறைகின்றான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நான் தகாத விதமாய் பேசுறது உண்டானால் நீ என்னை அடிக்கலாம். உடனே அவன் சொல்லுகிறான், அவர் பிரதான ஆசார் என்று உனக்கு தெரியாதா? இயேசு சொல்லுகிறார், எனக்கு தெரியாது என்று. அந்த பதில் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. ஏனெனில் அண்ணாவின் வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. பிரதான ஆசாரியனா இருப்பதற்கு தகுதியே இல்லாத ஒரு வாழ்வு. இயேசு பிரதான ஆசாரியனுக்கு முன்பு நிற்கிறார். ஆனால் அந்த பிரதான ஆசாரியனுக்கு அவர்தான் இரட்சகர் என்று தெரியவில்லை. பவுல் எழுதுகிறார், சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவை வீணாய் போய்விடக்கூடாது. அந்த அண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அண்ணா, நீ பிரதான ஆசாரியன், ஆனால் உனக்கு முன்பதாக நிற்கிறவர் யார் தெரியுமா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவரை அறிய உன் மனக்கண்கள் திறக்கப்படவில்லையா? இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், மத தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே சிலுவை வீணாகிறது. அவர்கள் வாழ்க்கையிலே சிலுவை வீணாகிறது. சரி, அண்ணாவை பார்த்த பின்பு இயேசுவானவர் காய்பாவினிடத்திலே அழைத்து செல்லப்படுகிறார். 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. இந்த காய்பாவை மத்தேயு சுவிசேஷத்திலே இந்த காய்பாவுக்கு முன்பதாக இயேசு நிறுத்தப்படுவதை குறித்து சில வசனங்கள் இருக்கிறது. மத்தேயு 26:62 64 வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த காய்பா ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், நீ கிறிஸ்து தானா என்று கேட்கிறார். பாருங்கள், அவர் கிறிஸ்துதான், அவர் மேசியா தான், தேவன் அனுப்பின தேவ ஆட்டுக்குட்டி தான். ஆனால் இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு அவர் கிறிஸ்து என்று அறியக்கூடிய அறிவு இல்லை. காய்பா கேட்கிறார், நீ கிறிஸ்து தானா? அதற்கு என்ன பதில் சொன்னார்? வாசியுங்கள். மத்தேயு 26:62. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அவன் கேட்கிறார், நீ தேவனுடைய கிறிஸ்து தானா? கிறிஸ்து சொல்லுகிறார், நீ சொன்னபடிதான். இந்த வார்த்தை காய்பாவின் உள்ளத்திற்குள் போகவில்லை. இந்த வார்த்தை உண்மையாகவே காய்பாவின் உள்ளத்திற்குள் போயிருந்தால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பாதத்தில் விழுந்து, ஐயோ, நீர்தான் மேசியாவா? நீர்தான் கிறிஸ்துவா? நீர்தான் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்த வந்தவரா? தீர்க்கன் சொன்ன அந்த இரட்சகர் நீர்தானா என்று சொல்லி பாதத்தில் விழுந்திருக்க வேண்டும். ஆனால் காய்பா என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் 65. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான். என்ன ஒரு வார்த்தை பாருங்கள். பிசாசு எந்த அளவுக்கு காய்பாவின் இருதயத்தை, மனக்கண்களை குருடாக்காது இருந்திருக்கும் என்றால், அவர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லியும் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. சிலுவை காய்பாவின் வாழ்விலே வீணாய் போயிற்று. அண்ணாவின் வாழ்விலும் வீணாய் போயிற்று, காய்பாவின் வாழ்விலும் வீணாய் போயிற்று. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் சிலுவை வீணாய் போய்விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் சிலுவையில் இயேசு பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது. தாய் ஒருத்தி பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்றாள். அந்த பிரசவ நேரத்திலே அவளுடைய ஜீவனுக்கு மிகுந்த ஒரு இக்கட்டான நிலைமை வந்தது.
அப்பொழுது மருத்துவர்கள் எல்லாரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஒன்று தாயை காப்பாற்ற வேண்டும், இல்லை என்றால் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும். தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்தால் தாயின் உயிருக்கு சேதம். ஆனால் இயற்கையான முறையில் பிரசவிக்க வைத்தால் பிள்ளை மரித்துவிடும். இதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அந்த மருத்துவரை பார்த்து சொன்னார், எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்கள், எனக்கு அறுவை சிகிச்சை செய்தாவது என் பிள்ளையை பிழைக்க வைத்து விடுங்கள் என்று. அப்பொழுது டாக்டர்ஸ் சொன்னார், அம்மா, அறுவை சிகிச்சை செய்தால் உன் உயிருக்கு ஆபத்து வருமே, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் என்று மருத்துவரை பலவந்தப்படுத்தி அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டாள். அறுவை சிகிச்சை நடந்தது. அறுவை சிகிச்சை நடந்து பிள்ளையை வெளியே எடுத்த அந்த நேரத்தில் அவளுடைய இரத்த குழாய்கள் இயற்கையாய் சுருங்கக்கூடிய அளவுக்கு சுருங்காதபடியினால் இரத்தப்போக்கு அதிகமாகி அந்த தாய் இந்த பிரசவத்தில் மரித்து விட்டாள். இந்த பிள்ளையை கையில் வாங்கின மருத்துவர் ஒரு ஆண்டவரை அறிந்த மருத்துவர். அவரால் வேதனை தாங்க முடியவில்லை. இந்த பிள்ளைக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் மரித்து விட்டாளே என்று சொல்லி அந்த மருத்துவர் அந்த பிள்ளையை தத்து எடுத்துக்கொண்டார். அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்த்த பிறகு இந்த பிள்ளைக்கு எப்படியோ இது தன்னுடைய சொந்த தாய் அல்ல என்பதை அறிந்து கொண்டு ஒரு நாள் அந்த மருத்துவரை பார்த்து அந்த பிள்ளை கேட்டதாம், அம்மா, நீங்கள் என்னை இவ்வளவு அன்போடு கூட கவனித்துக் கொள்ளுகிறீர்கள், ஆனால் நான் ஓரிடத்தில் ஒருவர் சொல்ல கேள்விப்பட்டேன், நீங்கள் என்னை பெற்ற தாய் இல்லை என்று கேள்விப்பட்டேன், உண்மைதானா என்று. அன்றைக்கு அந்த மருத்துவ பெண் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டியது வந்தது. அவர்கள் சொன்னாராம், நான் உன் தாய்க்கு பிரசவம் பார்க்கும் பொழுது உன் தாயின் ஜீவனுக்கே பயங்கரமான சோதனை நேரம், ஆனாலும் உன் தாய் சொன்னார், என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று. உன் தாயின் தியாகத்தினால் தான் நீ இந்த உலகத்தில் பிறந்தாய் என்று. இந்த பிள்ளையின் உள்ளத்திலே பயங்கர மாற்றங்கள். அந்த பிள்ளை ஆண்டவருக்கு தன் வாழ்வை ஒப்பு கொடுத்து சொன்னதாம், நான் இனிமேல் வாழ்ந்தால் என்னை போல தாய் தகப்பன் இல்லாத ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளுக்கு நான் ஆதரவாய் வாழ்வேன் என்று சொல்லி அந்த பிள்ளையும் மருத்துவம் படித்து ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஒரு சிறந்த மருத்துவராய் மாறினாளாம். என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு நடந்த சம்பவமாக இருந்தாலும் கூட அந்த தாயின் மரணம் அந்த பிள்ளையின் வாழ்விலே வீணாகவில்லை. பிள்ளை பிழைத்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளையின் மூலம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் உயிர் வாழும்படி அந்த தாயின் மரணம் அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவின் மரணம் உங்கள் வாழ்விலே நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஆயத்தமாயிருக்கிறது. நீங்கள் அந்த மரித்த கிறிஸ்துவை, அந்த மன்னவர் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நாயகராய் வைத்து அவருக்காகவே நீங்கள் வாழ தீர்மானிக்கும் பொழுது சிலுவை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். மூன்றாவதாக, கிறிஸ்து எங்கே அழைத்து செல்லப்பட்டார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 66வது வசனத்தை வாசியுங்கள். விடியற் காலம் ஆன போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவர் இயேசு சனகரிப் சங்கத்தண்டை அழைத்து செல்லப்படுகிறார். சனகரிப் சங்கம் என்பது அந்நாட்களில் யூதர்கள், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் இணைந்திருக்கிற ஒரு சங்கம். அதில் 71 பேர் அங்கம் வகிப்பார்கள். இந்த காய்பா அதற்கு தலைவராய் இருந்தார். அந்த சனகரிப் சங்கத்திலே ஆண்டவர் இயேசு விசாரிக்கப்படுகிறார். அங்கேயும் கேட்கிறார்கள், நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்கிறார்கள். சனகரிப் சங்கத்திலே 71 பேர் அமர்ந்திருக்க கூடும். அவர்கள் எல்லாரும் மிக படித்தவர்கள், மேதைகள், அறிஞர்கள், அறிவாளிகள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள். கிறிஸ்து, ஆம் நான் கிறிஸ்துதான் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் சிலுவை சனகரிப் சங்கத்தண்டே இருந்த 71 பேருக்கும் கூட அன்றைக்கு வீணாய் போயிற்று. கிறிஸ்து யார் என்று அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அந்த 71 பேரும் கிறிஸ்துவை அன்றைக்கு புறக்கணித்தார்களாம். அன்னாவினிடத்தில் கொண்டு செல்லப்பட்டார், காய்பாவினிடத்தில் கொண்டு செல்லப்பட்டார், சனகரிப் சங்கத்தண்டை கொண்டு செல்லப்பட்டார். சனகரிப் சங்கத்தண்டை கொண்டு சென்ற பிறகு தேசாதிபதியாகிய பிலாத்துவினிடத்திலே அவரை அழைத்து வருகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 18:28. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை சேனாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் விசாரிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவரை விசாரிக்கிறார்கள். பிலாத்து அந்நாட்களில் தேசாதிபதியா இருந்தான். பிலாத்துவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை, இயேசு சொல்வதை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை.
மற்ற எல்லாரையும் விட இயேசுவினிடத்தில் அதிகமான கேள்விகளை கேட்டது பிலாத்து தான். வேதம் அதை பதிவிட்டிருக்கிறது. 33ஆம் வசனம் சொல்கிறது, நீ யூதருடைய ராஜாவா? 37ஆம் வசனம் சொல்கிறது, நீ ராஜாவா? 38ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியமாவது என்ன என்று. லூக்கா 23:4 இந்த பிலாத்து சொல்லுகிறார், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. திரும்ப போய் பிலாத்து அவரை தனியே அழைத்து கொண்டு போய் கேட்கிறார், நீ உன்னை பற்றி என்ன சொல்லுகிறாய்? பிலாத்துவின் மனைவி ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மகள். ஆகவே நிச்சயமாய் அவளால் உண்டான ஒரு தாக்கம் பிலாத்துவின் வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆகவே கிறிஸ்துவை குறித்தும் அவர் அறிந்திருப்பார், தேவனை குறித்தும் அவர் அறிந்திருப்பார். ஆகவே பல கேள்விகள் கேட்கிறார். அந்த கேள்விகளை எல்லாம் வாசித்தால் ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவர் அவருக்கு சொன்ன பதில் லூக்கா 23:2 வசனம் வாசியுங்கள். இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் பிலாத்துவினிடத்தில் மக்கள் பல குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். ஒன்று, இவன் தன்னை கிறிஸ்து என்று சொல்லுகிறான். மற்றொன்று, இவன் தன்னை ராஜா என்று சொல்லுகிறான். மூன்றாவது, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஜனங்களை கலகத்துக்கு உட்படுத்தினான் என்று. இதெல்லாம் பிலாத்துவினிடத்திலே வரிசையாக அடுக்கப்படுகிறது. இத்தனை குற்றச்சாட்டுகளை கேட்ட பிறகு கூட பிலாத்து சொல்லுகிறார், யூதருக்கு ராஜாவை நான் என்ன செய்ய வேண்டும்? பிலாத்து இயேசுவை யூதருக்கு ராஜா என்று ஏற்றுக்கொண்டான், ஆனால் தனக்கு ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை பார்த்து சொல்ல, நான் என்ன யூதனா? உன் ஜனங்கள் எல்லாம் உன்னை குற்றம் சாட்டி என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று. பிலாத்துவின் கண்களும் மறைக்கப்பட்டது. பிலாத்துவும் கிறிஸ்துவை அறியவில்லை. கிறிஸ்துவின் சிலுவை பிலாத்துவின் வாழ்க்கையில் வீணாய் போயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் கிறிஸ்து உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார் தெரியுமா? என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு உலகத்தில் பல மேன்மைகள் இருக்கலாம். நீ படித்து மேலான நிலைமைக்கு வர வேண்டும் என்று நீ கனவு கண்டு கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று நீ கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்க வேண்டும், பெற்றோருக்கு உயர்ந்த நிலைமையை கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் உன் கற்பனைகளாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து உனக்கு நான் சொல்லுகிறேன், ஒன்றே ஒன்றுதான் உனக்கு மேன்மை. அது எது தெரியுமா? கிறிஸ்துவின் சிலுவை, இந்த இயேசுவின் பாடு, இந்த இயேசுடைய மரணம், இந்த இயேசுடைய அன்பு. இது ஒன்றுதான் உன் வாழ்வை மேன்மைப்படுத்த முடியும். இன்று மதிய வேளையிலே என் மகனோடு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தேன். நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய தெய்வீக திட்டத்தையும் அவ்வப்பொழுது அவர்கள் புரியக்கூடிய விதத்தில் சொல்லுவது வழக்கம். அப்பொழுது நான் சொன்னேன், சில காரியங்களை எடுத்து சொல்லி, மகனே, படிப்பெல்லாம் நல்லது, இவைகளெல்லாம் நல்லது, ஆனால் நீ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்காக நீ இன்னும் உயர்ந்து எழுந்து பிரகாசிக்க வேண்டும். நீ ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். நீ வேதத்தை இன்னும் தியானம் செய்ய வேண்டும். அதுவே உன் வாழ்வில் மேன்மை. அதுதான் உனக்கு மேன்மையா இருக்கும். அதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும் என்று என் மகனுக்கு நான் ஆலோசனை சொன்னேன். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களை என் பிள்ளைகளாய் நினைத்து நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே. உலக மேன்மைக்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு விடாதே. உலகத்தில் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவுக்காக சாதிக்கிற சாதனையை விட்டு விடாதே. நீ உலகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எல்லாம் உன்னோடு கூட வராது. கிறிஸ்துவுக்காக எதை செய்கிறாயோ அது மாத்திரமே கடைசி வரை நிலைத்திருக்கும். இன்றைக்கு இரவில்லை, உன் சிந்தையை திருப்பு. நீ பிலாத்துவை போல இருக்கக்கூடாது, நீ அன்னாவை போல இருக்கக்கூடாது, நீ காய்பாவை போல இருக்கக்கூடாது. இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் படி. அது உன் சிந்தையை மாற்றும், அது உன் நோக்கத்தை மாற்றும், அது உன் எதிர்காலத்தையே மாற்றும். கிறிஸ்துவின் சிலுவை உன் வாழ்வில் கிரியை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக கிறிஸ்து ஏரோது வண்டை அழைத்து செல்லப்படுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏரோது இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறதினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தார். எப்படி இருக்கிறது பாருங்கள். ஏரோது அவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஆளுகை செய்கிறவன். அவன் வெகு நாளாய் கிறிஸ்துவை காண ஆசையா இருந்தானாம். ஏரோது, உன் இருதயத்தில் நெடுநாள் ஆசை இருந்தது, ஆனால் அந்த ஆசை நிறைவேறும்படி இப்பொழுது கிறிஸ்துவனுக்கு முன்பாக நிற்கிறார். இப்பொழுது நீ அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாமே. ஏரோது ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டான், பார்க்க விரும்பினான், இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டான். 23:8-9. ஆனால் இயேசு அவனுக்கு பதில் சொல்லவில்லை. ஏனெனில் அவனுடைய வாழ்க்கை அப்படி. எல்லாம் கேட்டிருந்தும் கூட அவனுடைய இருதயம் தேவனண்டை திரும்பவில்லை. ஏரோது செய்த கொடுமையான செயல்களை கிறிஸ்து அறிந்திருந்தார்.
வாயை திறவாததினால் வசனம் சொல்கிறது, ஏரோது கிறிஸ்துவை நிந்தித்தானாம், கிறிஸ்துவை பரிகசித்தானாம், மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அவரை அவமதிக்கும்படி அனுப்பிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிலாத்துவின் வாழ்விலும் கிறிஸ்துவுடைய சிலுவை கிரியை செய்யவில்லை, அதாவது தேவனுடைய திட்டம் கிரியை செய்யவில்லை. ஏரோதுவின் வாழ்விலும் தேவனுடைய திட்டம் கிரியை செய்யவில்லை. கடைசியாக இந்த ஏரோது மறுபடியும் பிலாத்து அண்டை அனுப்புகிறார். அப்பொழுது பரபாஸ் அங்கே இருக்கிறான். சுருக்கமாய் சொல்லுகிறேன், அந்த பிலாத்து கேட்கிறார், நான் உங்களுக்கு யாரை விடுதலை செய்ய வேண்டும், இந்த யூதருக்கு ராஜாவையா அல்லது பரபாசையா என்று கேட்கிறான். பரபாஸ் பக்கத்திலே நிற்கிறான். மகா பெரிய கள்ளன், அவன் தண்டனைக்குரியவன், அவன் பல குற்றங்களை செய்தவன், அவன் குற்றமுள்ளவனாய் நிற்கிறான். அவன் அருகே இயேசு குற்றமற்றவராய் நிற்கிறார். பரபாசே, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதே, நீ தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் ஒருவர் தண்டிக்கப்படுகிறாரே, இப்பொழுதாவது இந்த அன்பு உன் இருதயத்தை மாற்றவில்லை என்றால், பரபாசுடைய இருதயத்தை கூட தேவனுடைய ரட்சிப்பு தொடவில்லை. நீங்கள் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள், நீங்கள் எவ்வளவு சிறந்தவர்கள், நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். எத்தனையோ பேருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு, இந்த சிலுவையின் மேன்மை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதே. கடைசியாக இந்த கிறிஸ்து ரோம போர்ச்சேவர்களை ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இதற்கு இடையிலே சில இடங்களிலே அந்த இரவெல்லாம் ரோம போர்ச்சேவர்கள் அவரை அவமதிக்கிறார்கள், அவரை நிந்திக்கிறார்கள், அவரை பரிகசிக்கிறார்கள், அவரை அடிக்கிறார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள், காயப்படுத்தினார்கள், முகத்தில் உமிழ்ந்தார்கள், அவமதித்தார்கள், தூஷணமான வார்த்தைகளை பேசினார்கள். 700 ரோம போர்ச்சேவகர்கள் அன்றைக்கு இயேசுவை சூழ்ந்திருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. 700 பேருடைய கண்களும் அடைக்கப்பட்டது. அவருடைய சரீரத்திலிருந்து வழிகிற ரத்தத்தை கண்டு ஒரு இருதயமும் உருகவில்லை, ஒரு கண்களும் கசியவில்லை, ஒரு உள்ளத்திலும் ஐயோ இந்த விலையேற பெற்ற ரத்தம் அல்லவா என்ற வெளிப்பாடு வரவில்லை. எங்கேயோ இந்திய தேசத்திலே ஒரு கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற உங்களுக்கு அந்த ரட்சிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே, அந்த மேன்மையும் தேவனுடைய திட்டமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். அண்ணா புறக்கணித்தார், காய்பாய் புறக்கணித்தார், சனகரிப் சங்கம் புறக்கணித்தது, பிலாத்து புறக்கணித்தான், ஏரோது புறக்கணித்தான், பரபாஸ் புறக்கணித்தான், ரோம போர்ச்சேவர்கள் புறக்கணித்தார்கள். இப்பொழுது இயேசுவை அடித்து துன்புறுத்தி அவர் சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியேற வைத்து அவர் வஸ்திரத்தை கழற்றி மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி சிவப்பான அங்கியை உடுத்தி சிலுவை இயேசுவின் மேல் சுமத்தப்படுகிறது. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதிகளில் நடக்கிறார். எருசலேமுக்கு சென்றிருந்த பொழுது இயேசு நடந்து சென்ற அந்த பாதையை பார்த்து என் உள்ளமெல்லாம் உடைந்தது. அந்த வழியில் நடக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு நான் நடந்து சென்றேன். என் ரட்சகரே, நீர் நடந்து சென்ற இந்த புண்ணிய பூமியிலே, ரத்தம் சிந்தப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே நான் நடக்கிறேன். நான் உம்மை அறியாதவளாய் அல்ல, உம்மை அறிந்தவளாய், உம்மை நேசிக்கிறவளாய், உமக்காகவே வாழுகிறவளாய் நடக்கிறேனே, எவ்வளவு பெரிய மேன்மை என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லித்தான் அந்த வீதிகளில் நான் நடந்தேன். இந்த மாலை வேளையிலே இந்த கிறிஸ்துவுடைய சிலுவை, அந்த ரத்தம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான தேவனே,
என் தந்தை சொந்த குமாரனை எனக்காய் அனுப்பி கொடுத்தீர். உம்முடைய அன்பை நினைத்து மகிமையும் மாட்சிமையும் நான் உமக்கு செலுத்துகிறேன் என்று பக்தியோடு என்னோடு இந்த பாடலை இணைந்து பாடுவீர்களா? பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. தம் சொந்த இரத்தத்தால் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். கரையில்லாத வாழ்வு வாழ, கரைபடாத மகனாய் மகளாய் நீங்கள் வாழவே இயேசு ரத்தம் சிந்தினார். உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கும் மறைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை தருகின்ற மேன்மை, சிலுவை தருகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சுருக்கமாய் உங்களோடு கூட 5 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமா என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். சிலுவை தருகின்ற முதல் ஆசீர்வாதம் எது தெரியுமா? இங்கு வந்திருக்கிறீர்களே குடும்பத்தார், ஆவிக்குரிய குடும்பத்தார், உங்கள் குடும்பத்திற்கு இரட்சகரும் ஆண்டவரும் அவர்தான். நீங்கள் சொல்லலாம், அவர்தான் என் இரட்சகர், அவரை நாங்கள் வணங்குகிறோம், அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அவர் இரட்சகராய் இருந்தது உண்மை. ஆனால் அவரை ஆண்டவராய், உங்கள் குடும்பத்தை ஆண்டு நடத்துகிறவராய் நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களா? குடும்பத்தின் தீர்மானங்கள், குடும்பத்தின் முடிவுகள், வாழ்வில் நோக்கங்கள் எல்லாம் இந்த ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா? ஒவ்வொரு முடிவையும் ஆண்டவரோடு நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரோடு துவங்குகிறீர்களா? அவர்தான் இஸ்ரவேலின் முழு குடும்பத்துக்கும் ஆண்டவர் இரட்சகர். இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அற்புதமாய் ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்திலே நடத்தினார். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று பெயர் பெற்றார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். அவர்கள் சந்ததியில் தான் மேசியாவாகிய கிறிஸ்து வருவார் என்ற வாக்குத்தத்தத்தையும் பெற்றார்கள். இந்த மேசியா வந்தார், சிலுவையில் மரித்தார். அவரை தேவன் எப்படி மாற்றிவிட்டாராம்? இஸ்ரவேல் குடும்பத்துக்கு ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு சிலுவையில் மரித்த அந்த கிறிஸ்து தான் ஆண்டவராய் இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு நாளை இந்த ஆண்டவரோடு துவங்குகிறீர்களா? ஒரு நாளை இந்த ஆண்டவரோடு முடிக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்திலே ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறீர்களா? குடும்பத்தில் ஆண்டவர் உலாவுகிறாரா? குடும்பத்தில் ஆண்டவரை தேடுகிற நேரங்கள் இருக்கிறதா? குடும்பத்தில் ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்கிறீர்களா? குடும்பமாய் ஆலயத்திற்கு வருகிறீர்களா? இந்த செய்தியை சொன்னவுடன் அங்கிருக்கிற மக்கள் எல்லாரும் கேட்டார்களாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் கேட்கலாம், அவர் என் ஆண்டவர் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டிய 10 காரியங்கள் அதே அதிகாரத்தில் இருக்கிறது. வேகமாய் சொல்லுகிறேன். 1, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசு உங்கள் ஆண்டவர் என்றால் நீங்கள் விட முடியாத பாவ பழக்கங்கள், கெட்ட சுபாவங்களிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமாம். வசனம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதோடு என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் என்ற நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த நிச்சயம் இங்கு இருக்கிற யாருக்காவது இல்லை என்றால், இன்று இரவு போய் உங்கள் படுக்கை அருகே முழங்கால் படியிட்டு, இயேசுவே, இத்தனை ஆண்டுகளாய் நான் உம்மை அறிந்திருக்கிறேன், ஆனால் அந்த அன்னாவை போல, காய்பாவை போல, அந்த பரபாசை போல நான் உம்மை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளாது வாழ்ந்திருப்பேன் என்றால், இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் ஐயா, உம்மிடத்தில் வருகிறேன், என் பாவங்களை மன்னியும் என்று பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று. இங்கு வந்திருக்கிற யாராவது இன்றைக்குத்தான் புதிதாய் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஞானஸ்தானம் என்பது ஆண்டவரோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த ஆண்டவர் என் இயேசு, இந்த ஆண்டவர் என் இரட்சகர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு செய்கிற உடன்படிக்கை இருக்கிறதே, அதற்கு பெயர் தான் ஞானஸ்நானம். இதை குறித்து இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின்படி ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எல்லாரும் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தாவின் வரம் என்பது ஏதோ ஒரு சில சபைக்கு மட்டும் உரியது அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், இரட்சகரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் வெற்றியாய் வாழுவதற்காகத்தான் பரிசுத்தாவின் நிறைவு. நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளிலே இந்த நாட்களில் அபரிவிதமாய் ஆண்டவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதை நான் காண்கிறேன். சில தென்னிந்திய திருச்சபைகளிலே என்னை அதற்கென்றே அழைக்கிறார்கள். அம்மா, நீங்கள் வாருங்கள், எங்கள் பெண்கள் ஐக்கியத்திலே நாங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற வேண்டும், எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம், எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாட விரும்புகிறோம் என்று அழைக்கிறார்கள். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்களும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வசனம் சொல்லுகிறது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று. இன்றைக்கு உலகம் முழுவதுமே நாகரிகமயமாய் மாறிவிடுகிறது. அமெரிக்காவில் என்ன ஸ்டைல் வருகிறதோ, என்ன ஃபேஷன் வருகிறதோ, ஒரு சில மாதங்களில் மும்பை பட்டணத்திற்கு அந்த ஃபேஷன் வந்துவிடும். அடுத்த சில மாதங்களில் சென்னைக்கு அந்த ஃபேஷன் வந்துவிடும். வீதியிலே நடக்கிற சில வாலிபர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன வஸ்திரம் உடுத்திருக்கிறார்கள் என்று வியப்பதை போல் அவர்கள் வஸ்திரங்களை உடுத்துகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, மாறுபாடுள்ள இந்த உலகம், பொல்லாத இந்த உலகம், பொய் சொல்லுகிற உலகம், வஞ்சிக்கிற உலகம், லஞ்சம் வாங்குகிற இந்த உலகம், ஊழல் செய்கிற உலகம், இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு
நீங்கள் விலகி வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரட்சகர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். உலகத்தாரை போலவே வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்திற்கு வருகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. நான் சொல்லவில்லை, பேதுரு சொல்லுகிறார். அதை அடுத்து வசனம் சொல்லுகிறது 42, அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அநேக விசுவாசிகள் கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணுகிற ஒரு காலம். ஆராதனைக்கு வருகிற பலர் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதில்லை. அதை பயத்தோடும் பக்தியோடும் ஆசரிக்க வேண்டும். வாலிபனே, நீ கர்த்தருடைய பந்தியை விட்டு எழுந்து செல்லக்கூடாது. ஒவ்வொரு முறையும் பந்தி ஆசரிக்கும் பொழுது நீ அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் தரித்திருக்க வேண்டும். அதைத்தான் பேதுரு வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபிக்கிறீர்களா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? இயேசு உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவர் என்றால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவினிடத்தில் கொண்டு சொல்ல வேண்டும். உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், குடும்பத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், சபைக்காய் ஜெபிக்க வேண்டும், இந்த பட்டணத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், இந்தியாவிற்காய் ஜெபிக்க வேண்டும், வரப்போகிற தேர்தலுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் உங்கள் பழக்கமாய் மாற வேண்டும். வசனம் சொல்லுகிறது 44, சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவமே சுயநலத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆலயத்திற்கு வந்தால் எனக்கு என்ன ஆதாயம், நான் ஊழியம் செய்தால் எனக்கு என்ன ஆதாயம். நீங்கள் சுயநலம் இல்லாத வாழ்க்கை, சகலத்தையும் பொதுவாய் வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாம் வசனம் சொல்லுகிறது. அடுத்து வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. எழுப்புதலின் நாட்களில் அப்படித்தான் நடக்கும். ஆலயம் நிரம்பி வழியும். நீங்கள் அனுதினமும் ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்கிற நாட்கள் வரத்தான் போகிறது. ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அந்த எழுப்புதலை தருவார். இந்த கோயம்புத்தூர்ல இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள் எவ்வளவு பெயர் இருக்கிறார்கள். ஆலயத்தில் இன்னும் எவ்வளவு இடம் இருக்கிறது. திருச்சபையே, நீங்கள் அனுதினமும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தரித்திருந்து விண்ணப்பிக்கும் பொழுது இந்த பட்டணம் ரட்சிக்கப்படும். வசனம் சொல்லுகிறது, கபடமில்லாத இருதயத்தோடும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா. இருதயமே மாறிடுச்சு. இயேசுடைய சிலுவை மரணம் எதை உங்களுக்கு கற்பிக்கும் தெரியுமா? என்ன இந்த உலகத்தில் மேன்மை இருக்கிறது, என்ன இந்த உலகத்தில் பெருமை இருக்கிறது? இயேசு இத்தனை அவமான மரணம் அடைந்தாரே, எனக்கு என்ன மேன்மை என்று நினைக்க வைத்து கபடமற்ற இருதயமாய் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறதாம். கடைசியில் எழுதுகிறார், அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறார். இவ்வளவு பேர் இருக்கிறோம், கன்வென்ஷன் கூட்டம் தான். எத்தனை பேரை புதிதாய் அழைத்து கொண்டு வந்தோம், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு நம்முடைய சபையில் கொடுக்கப்பட்ட அந்த இன்விடேஷனை கொடுத்தோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்க்க ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்வில் கிறிஸ்து ஆண்டவராய் இருப்பார் என்றால் ஆத்தும ஆதாயம் உங்களுடைய பிரதான நோக்கமாய் மாறிவிட வேண்டும். பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகம் பெருக வேண்டும். பிறர் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களை கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என் குடும்பத்தார் ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுவேன். இது போல கூட்டங்கள் நடக்கும் பொழுது வீட்டார் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு சொல்லுவேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையாய் ரட்சித்தார். அதே போல கல்லூரியில் படிக்கும் பொழுது இந்த ஹாஸ்டல் இருக்கிற ஜெபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இதை போன்ற கூடுகைக்கு நானே டிக்கெட் போட்டு கூட்டிக் கொண்டு போவேன். அவர்களை அழைத்து கொண்டு உட்கார வைத்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை அறிய வேண்டும். ஒரு முயற்சி. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட பிரயாசங்கள் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கிறிஸ்து உங்கள் ஆண்டவராய் இருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்வு ஆத்தும ஆதாயத்திற்காய் திரும்ப வேண்டும். மிஷனரிகளை தாங்குகிறீர்களா? மிஷனரி பணிக்காக கொடுக்கிறீர்களா? சபையிலே நீங்கள் அந்த மிஷனரிகளுக்காய் ஜெபம் செய்கிறீர்களா? தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவர் உங்களுக்கு ஆண்டவராய் மாற விரும்புகிறார். அதுதான் முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது, வேதம் அழகாய் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வசனம் வெற்றியாய் வாழுகிற ஒரு வாழ்வை சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நன்றாய் வாழ விரும்புகிறேன், வாழ முடியவில்லை. பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், வாழ முடியவில்லை. வெற்றியாய் வாழ விரும்புகிறேன், சுயத்தை ஜெயிக்க விரும்புகிறேன், மாம்சத்தை ஜெயிக்க விரும்புகிறேன், எண்ணங்களை ஜெயிக்க விரும்புகிறேன், கோபத்தை ஜெயிக்க விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் தொங்குகிறாரே இயேசு, இயேசு மாத்திரம் சிலுவையில் தொங்கவில்லை மகனே, நீயும் இயேசுவோடு சிலுவையில் தொங்குகிறாய். இதற்கு பெயர் என்ன தெரியுமா? விசுவாசம். இயேசு சிலுவையில் தொங்குவதை போல நீங்களும் அவரோடு தொங்குகிறீர்கள். இள வயதிலே சில காரியங்களை ஜெயிக்க முடியாமல் நான் போராடின பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார்,
உனக்காக ஏற்கனவே நான் சிலுவையில் ஜெயித்து விட்டேன் மகளே, இனிமேல் நீ விசுவாசி, இவற்றின் மேல் நான் ஜெயம் எடுப்பேன் என்று விசுவாசி என்று சொன்னார். என்றைக்கு அந்த வெளிப்பாட்டை பெற்றேனோ அன்றிலிருந்து, கிறிஸ்துவே, நான் உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனிமேல் நான் கிடையாது ஆண்டவரே, நீர்தான் எனக்குள் வாழுகிறீர், நீர் எனக்குள் ஜீவிக்கிறீர். வசனம் சொல்கிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படி என்றால் எனக்குள் இருந்து ஒருவர் வாழுகிறார் என்றால் அவர் சொல்வது போல, அவர் பேசுவது போல நான் வாழ துவங்குகிறேனே, அதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதே கலாத்தியர் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார், உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, உலகத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார். அதே போல கொலோசையரிலே வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே அவர் பிசாசை ஜெயித்தார் என்று. என் அன்புக்குரியவர்களே, அவர் உங்கள் ஆண்டவராய் இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறபடினால் வெற்றி உங்களுக்கு சொந்தம், ஜெயம் உங்களுக்கு சொந்தம். ஜெயிக்க முடியாத எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். ஒரு முறை ஒரு வாலிப பெண் வந்து சொன்னாள், ஆன்ட்டி, எப்பொழுதும் தற்கொலை செய்து கொள், தற்கொலை செய்து கொள் என்று ஒரு சத்தம் எனக்குள் இருந்து கேட்கிறது என்று. எனக்கு அவள் சொன்னதை கேட்டவுடன் உள்ளமெல்லாம் உருகிவிட்டது. நீ என்ன செய்வாய் அம்மா அந்த எண்ணம் வரும் பொழுது? காதுகளை மூடிக்கொள்ளுவேன் என்று சொன்னாள். சரி, காதுகளை மூடிக்கொண்டால் உனக்கு அந்த சத்தம் நிற்கதா? இல்லை, என் மனதிற்குள் அது கேட்டுக்கொண்டே இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று. இந்த பிள்ளையின் தலையின் மேல் கையை வைத்து, பொல்லாத பிசாசை, தற்கொலைக்கு நேராய் இவளை நடத்த நினைக்கிற சத்துருவே, உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன் என்று அன்றைக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அன்றைக்கு இரவு நிம்மதியாய் தூங்கினாள். அவளை அலைக்கழிக்கிறது என்ன தெரியுமா? அவளுக்குள் கிரியை செய்த ஒரு பிசாஸ். கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பிசாசை ஜெயிப்பீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு நேரிடுகிற எல்லா மாம்சீக போராட்டங்களையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இதுதான் சிலுவை உங்களுக்கு தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நிற்கிற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இது வேறு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரே, அவர் எதை உங்களுக்கு பரிசாய் கொடுக்கிறார் தெரியுமா? அவர் சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதிகள், தேவனுக்கு பகைஞர்கள். ஆனால் இயேசு பகையை சிலுவையிலே கொன்று விட்டார். தேவன் நம்மை விரோதிகளைப் போலதான் பார்க்க நேர்ந்தது மனுஷன் செய்த பாவத்தினால். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே சிலுவையிலே பகையை கொன்று போட்டார். இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு சிநேகிதர்கள், இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு நண்பர்கள், இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகள். அப்பா பிதாவை என்று அன்போடு அழைத்து அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ள முடியும். இயேசு என் தகப்பன் என்று சொல்ல முடியும், பிதா என் தந்தை என்று சொல்ல முடியும். வாட் a great privilege it is. ஹல்லேலூயா. உலகத்தில் அரசியல்வாதிகளை தெரிந்தால் அவர் எனக்கு நெருங்கின உறவினர் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை போலீஸ் துறையிலே மிகப்பெரிய ஒரு அதிகாரியை தெரிந்தால் அவர் எனக்கு நெருங்கின உறவினர் என்று உரிமை பாராட்டுகிறவர்கள் பலர். உங்கள் ஆண்டவர் யார் தெரியுமா? அண்ட சராசரத்தையும் படைத்தவர். உங்கள் தேவன் யார் தெரியுமா? முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் பகையாகிய நடுச்சுவரை தடுத்து போட்டு, உடைத்து போட்டு உங்களை பிதாவண்டை சேர்த்திருக்கிறார். நெருக்கமான ஒரு உறவை கொடுத்து வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை வாக்கு பண்ணினார். உங்கள் வீடுகளிலே சமாதானம் இல்லையா? எப்பொழுதும் சண்டையா? எப்பொழுதும் கூக்குரலா? அடங்காத பிள்ளைகளின் நிமித்தம் வீடுகளிலே வாக்குவாதமா? குடித்து வருகிற கணவரின் நிமித்தம் வீட்டிலே நிம்மதி இல்லாத நிலைமையா? தவறான காரியங்கள் நிமித்தம் வீட்டில் சமாதானத்தை இழந்து போகிறீர்களா? இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இந்த சிலுவை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். உங்கள் வீடுகளிலே நீங்கள் இன்றைக்கு இரவு போய் சொல்லுங்கள், இயேசுவை சிலுவையில் மரித்து எனக்கு சமாதானத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. ஆரம்ப நாட்களில் பிரசங்கியார்கள் உங்களுக்கு சமாதானத்தை கிறிஸ்து தருவார் என்று பிரசங்கம் பண்ணும் பொழுது, நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன எல்லா பிரசங்கியார்களும் சமாதானத்தை தருவார்னு சொல்லுகிறார்கள் என்று. நான் பெரியவளாகி நான் வளர்ந்து பிரச்சனைகளை எதிர்நோக்கும் பொழுதுதான் உலகத்தில் எனக்கு வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதமே இருதயத்தின் சமாதானம் என்று புரிந்து கொண்டேன். எத்தனை பேர் நித்திரை இல்லாமல் தவிக்கிறீர்கள்? எத்தனை பேர் தூக்க மாத்திரையை போட்டுக்கொண்டு இரவிலே தூங்குகிறீர்கள்? பிரச்சனைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீர்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிலுவை தருகிற 4வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது, நான் சுருக்கமாய் சிலவற்றை சொல்லுகிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு நாள் சிந்தித்தேன், அது என்ன, அவர் காயங்களால் குணமானீர்கள் என்று ஏன் சொல்லவில்லை? காயம் என்றால் ஃப்ரெஷ் வூண்ட், அப்படிதானே? சிலுவையிலே அவர் பட்டது காயம். ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுந்த பின்பு தன் தழும்புகளை காட்டி என்று வேதம் சொல்கிறது. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அடையாளம் அவருடைய தழும்பு, காயங்கள் அல்ல. அப்படி என்றால் வசனம் சொல்கிறது அவருடைய தழும்புகளால், that means the power of resurrection, உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமையினால் சிலுவையில் மரித்து காயங்களை ஏற்று உயிரோடு எழுந்து அந்த காயங்கள் தழும்புகளாய் மாறி இன்றைக்கு உன் அருகே வந்து நிற்கிறாரே, அந்த தழும்புகளால் நீ சுகமாவாய். வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? தீராத வியாதியா? உங்கள் சரீரத்தில் வேதனையை சுமக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். சிலுவை உங்களுக்கு என்ன தருகிறது தெரியுமா? சுகத்தை தருகிறது. உங்கள் சரீரத்திலே சுகத்தை தருகிறது சிலுவை. கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் ஒரு சிலுவையை சுமந்தார். தன்னை ஏற்று, தன்னை நேசித்து, தன்னை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு, தன்னை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, தான் தருகிற விடுதலையை, வெற்றியை, சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் ஒரு சிலுவையை தருகிறாராம். அது என்ன சிலுவை தெரியுமா? இயேசுவே, இனிமேல் உமக்காகத்தான் வாழுவேன். இயேசுவே, இனிமேல் என் வாழ்க்கையில என் நோக்கமெல்லாம் நீர்தான். நீர் சொல்லுகிற வசனத்தின்படி நான் நடப்பேன். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? ஒரு முறை அயர்லாந்திலிருந்து ஒரு கப்பல் புறப்பட்டது. அந்த கப்பலிலே ஏராளமான பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த கப்பல் மூழ்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்பொழுது ஒரு சிலருக்குத்தான் உயிர் தப்பும் உபகரணங்கள் அந்த கப்பலிலே இருந்தது. அதிலே ரட்சண்ய சேனை, சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த 120 பேர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கப்பல் பயணித்து அந்த கப்பல் உடைந்து மூழ்க வேண்டிய நேரத்திலே பலரும் அந்த தண்ணீரிலே மூழ்கி போய் விட்டார்கள். அந்த மூழ்கி போனவர்களுடைய சடலங்களை மீட்கும் பணியிலே மீட்கும் பொழுது இந்த சால்வேஷன் ஆர்மியில் இருக்கிற 120 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டது. அவர்களுடைய சடலங்களை மீட்கும் பொழுது அவர்களுடைய சரீரத்தில் ஒருவரிடத்தில் கூட அந்த பாதுகாப்புக்குரிய உபகரணம் இல்லை. இதை பார்த்தவர்கள் வியந்து ஏன் இப்படி மதிகேடாய் நடந்தார்கள் என்று விசாரணை செய்த பொழுது உண்மை தெரிய வந்ததாம். பாதுகாப்பின் உபகரணங்கள் பயணித்த பயணிகளை விட கொஞ்சமா இருந்ததினாலே இந்த சால்வேஷன் ஆர்மியை சேர்ந்த 120 பேரும் தங்களுடைய பாதுகாப்பு உபகரணங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு சொன்னார்களாம், நாங்கள் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசு எங்கள் ஆண்டவராய் இருக்கிறார், அவருக்காகவே வாழ்ந்து விட்டோம். இன்றைக்கு இந்த கப்பல் மூழ்கி விட்டால் கூட நாங்கள் மரித்தாலும் நாங்கள் பரலோகத்திற்கு போவோம். நீங்கள் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு தெரியவில்லை. இந்த உபகரணங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் பிழைப்பீர்களோ பிழைக்க மாட்டீர்களோ, இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு நற்செய்தி சொல்லிவிட்டு கடலிலே மூழ்கி மரித்து போனார்களாம். சகோதரனே, சிலுவை சுமப்பது என்பது அது வீணான ஒரு வாழ்க்கை அல்ல. அது உங்களை நித்தியத்திற்கு அழைத்து செல்கிற ஒரு வாழ்க்கை. அது ஒரு விசுவாச பாதை. அது கிறிஸ்துவை நம்புகிற ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை அனுபவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவத்தை அனுபவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த பூமியிலே கிறிஸ்து உங்களுக்கு தருகிற சிலுவையை சுமந்து ஒரு நாள் அவர் அண்டை போய் சேரும் பொழுது, இயேசுவே, உம்முடைய சித்தத்தை நீர் செய்து முடித்தது போல நானும் செய்து முடித்தேன், சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் என்று அவரிடத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது வாடாத கிரீடத்தை உங்கள் சிரசிலே அவர் சூட்டுவார். அதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. மரித்து போன அந்த 120 பேர் தண்ணீரில் மூழ்கிவிட்டாலும் அவர்கள் நித்தியத்தில் தேவனோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கிறிஸ்தவம் என்பது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தோள்களில் சுமந்து கொண்டு செல்வதுதான் கிறிஸ்தவம். இந்த 5 ஆசீர்வாதங்களை சிலுவை உங்களுக்கு தருகிறது. அவர் உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அவர் உங்களுக்கு உள்ளாக வாழுகிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்க உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலே அன்போடு கூட ஒரு சிலுவையை கொடுக்கிறாரே, அதை சுமந்து கொண்டு நித்தியம் வரை போய் சேர்க்கிறதற்குத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார்.
எல்லாரும் இருக்கிற இடங்களே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கிறிஸ்துவின் சிலுவை வீணாகாத படிக்கு கிறிஸ்துவையே நான் உங்களுக்கு அறிவிக்க தீர்மானித்தேன் என்று பவுல் எழுதியிருக்கிறாரே. என் அன்பு சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்வில் கிறிஸ்துவின் சிலுவை விலையேற பெற்றதாய் பலம் தருகிறதா அல்லது வீணானதாய் மாறி போயிருக்கிறதா? அத்தனை பாடுகளை ஏற்றார், அத்தனை நியாய விசாரணையில் விசாரிக்கப்பட்டார், அவ்வளவாய் நொறுக்கப்பட்டார், அவ்வளவாய் காயப்பட்டார். எதற்கு தெரியுமா? உங்களுக்கு நித்தியத்தை பரிசளிக்கும்படி, இந்த பூமியிலும் உங்களுக்கு சமாதானத்தை அருளும்படி. இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கிறீர்களா? வாழ்வை அவர் ஆட்சி செய்கிறாரா? உங்கள் படிப்பிலே அவருடைய ஆளுகை இருக்கிறதா? உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் அவருடைய ஆளுகை இருக்கிறதா? குடும்பத்தில் ஆளுகை இருக்கிறதா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜனங்களெல்லாம் வந்து கேட்டது போல இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரிடத்தில் வந்து கேளுங்கள். உம்மை ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆளுகையை என் வாழ்க்கையில் புறக்கணித்து வாழ்ந்தேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் என்னை அரசாள வேண்டும் ஆண்டவரே, என்னை ஆண்டு நடத்த வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? குடும்ப தலைவர்கள் ஒப்புக்கொடுங்கள், குடும்ப தலைவிகள் ஒப்புக்கொடுங்கள், வாலிப பிள்ளைகள் ஒப்புக்கொடுங்கள், ஊழியம் செய்கிறவர்கள் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை ஆண்டு நடத்துவார் என்றால் வாழ்க்கையெல்லாம் வெற்றி. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்றால் நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. மாம்சத்தை ஜெயிப்பீர்கள், பிசாசை ஜெயிப்பீர்கள், உலகத்தில் உள்ள பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பீர்கள், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். சிலுவை உங்களுக்கு தருகிற பரிசு வெற்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. பகையை சிலுவையிலே கொன்று சமாதானத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. உங்கள் குடும்பங்களில் இரவும் பகலும் நடக்கிற எல்லா சண்டைகள், சச்சரவுகள், பகைகள் இன்றைக்கு சிலுவையிலே ஆணி அடிக்கப்படுகிறது. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பகையை சிலுவையிலே கொன்றீரே. ஆண்டவரே, சமாதானத்தை வாக்கு பண்ணினீரே. இன்றைக்கு என் குடும்பத்தை இந்த சமாதானம் நிரப்பட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்தை உம்முடைய சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தை உம்முடைய சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தையும் உம்முடைய கிருபைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சிலுவை தருகிற பரிசு நித்திய ஜீவன் என்று அறிந்திருக்கிறோமே. இன்றைக்கு உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு செல்லட்டும். உம்மை சந்திக்கிற நாள் வரைக்கும் இந்த சிலுவை அவர்கள் தோளை விட்டு இறங்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிலுவை தருகிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிரசிலும் வருவதாக, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வருவதாக. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. யார் யார் இந்த மாலை வேளையில சுகவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ, கிறிஸ்து இயேசுவுடைய சுகம் அளிக்கிற வல்லமை, தழும்புகள் உங்களை குணமாக்க இந்த வேளையில இறங்கி வருகிறது. வாய்கள் திறந்து சொல்லுங்க, சிலுவையில் இருந்து என் சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன், சிலுவையில் இருந்து என் சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன், சிலுவையில் இருந்து என் வலிகளை நீக்குகிற வல்லமையை எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டதோ சிலுவை உனக்கு கொடுக்கிறது மகனே, சிலுவை உனக்கு கொடுக்கிறது மகளே, சிலுவை உனக்கு தருகிறது சகோதரனே. இனிமேல் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்தை சிலுவையின் ஆசீர்வாதத்தால் நிரப்பும். விசேஷமாய் வாலிப மகனே, வாலிப மகளே, உனக்கு ஒரு விசேஷ அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நீ உலகத்தில் எதையெல்லாமோ லட்சியமாய் வைத்திருக்கலாம், பட் ஜீசஸ் இஸ் காலிங் யூ. இயேசு உன்னை அழைக்கிறார். அவருடைய சிலுவையை இன்றைக்கு வாங்கிக்கொள். உனக்கு ஒரு சிலுவையை கொடுக்கிறார், உன் தோள்களில் சுமந்து கொள். இனிமேல் அந்த சிலுவை தான் உனக்கு மேன்மை, அந்த சிலுவை தான் உனக்கு பெருமை. உலக மேன்மைகளை வெறுத்து, உலக மேன்மைகளை ஒருத்து கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கு. அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோ. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போ. அரசாளும் தெய்வம்
அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அரசாழும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அரசாளுவார். இனிமேல் பிசாசு உங்கள் குடும்பத்தை ஆளப்போவது இல்லை. மனுஷீகம் உங்கள் குடும்பத்தை ஆளப்போவது இல்லை. இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டீர்களே, இன்றிலிருந்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அரசாளுவார், ஆண்டவர் நடத்துவார். பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு என்று பவுல் சொன்னாரே, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சிலுவை வீணாய் போகக்கூடாதப்பா. சிலுவையின் புண்ணியம், சிலுவையின் ஆசீர்வாதம், சிலுவை தருகிற மேன்மை, சிலுவை தருகிற நம்பிக்கை, சிலுவை தருகிற நித்திய ஜீவன் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுவீராக. சிலுவையில் நீர் சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களும் உம்முடைய ஜனத்தின் சிரசிலே இன்றைக்கு தங்குவதாக மன நிறைவோடு உம்முடைய ஜனத்தை அனுப்புங்கப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.